ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வேங்கவயல் பிரச்சனை சம்பந்தமாக சென்னையிலிருந்து நாங்கள் இங்கே அந்த மக்களை பார்த்து உண்மை விவரமும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் புரட்சி பாரதம் நிர்வாகிகளோடு இங்கே நாங்கள் வருகை புரிந்து வேங்கவயல் கிராமத்திற்கு முன்பாக ரயில்வே கேட் அருகே காவல்துறை தடுத்து நிறுத்தி நீங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலும் நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லையா என்று நாங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி, அதற்கு பிறகு அந்த கிராமத்திற்கு காவல்துறை அனுமதியோடும் அவருடைய பாதுகாப்போடும் நாங்கள் சென்று அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தில் வெறும் 20 வீடுகள் கொண்ட மொத்த மக்கள் தொகையும் அந்த 20 வீட்டில் 40-50 பேர் தான் இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள். மலம் கலந்த குடிநீரை குடித்து தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்து அதற்கு பிறகு எந்த மலத்தால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் அந்த மலத்தை அந்த குடிநீரிலே கலந்தார்கள் என்று ஆய்வறிக்கையை மாற்றி பட்ட இடத்திலே படும் என்று சொல்லுவார்கள். அதுபோல பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளை ஆக்கி இருக்கிறது இந்த அரசு. இது வெட்கக்கேடாக இருக்கின்றது. சொந்த மக்களை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைவதற்கு கூட தகுந்த ஆதாரங்களை காட்டினால் அவர்களை உள்ளே அனுமதிப்பார்கள். அதே போல பங்களாதேஷாக இருந்தாலும் நேபாளாக இருந்தாலும் கூட ஆதாரத்தை காட்டினால் அனுமதிப்பார்கள். இங்கே சொந்த நாட்டிலே சொந்த மக்களை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அரசு எல்லோருடைய அரசு, பொதுவான அரசு, நேர்மையான அரசு, நீதி தவறாத அரசு என்று சொல்லுகின்ற நாட்டிற்கே இது மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற இந்த அரசு தான் இன்றைக்கு ஒரு தரப்பு மக்களை அடித்து அவர்கள் மீது சவாரி செய்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை என்பது உண்மையாக அந்த மக்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் விசாரித்ததிலிருந்து நாங்களும் இந்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆகவே நான் சொல்வதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஒரு அராஜகத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கின்றது. நாங்கள் மலமும் கலப்போம், தேவைப்பட்டால் அதில் விஷயத்தை கூட கலப்போம். நீ வெளியே சொல்லக்கூடாது, அதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீயே தான் கலந்தாய் என்று உன்னையே நான் குற்றவாளி ஆக்குவேன் என்று சவால் விட்டு சொல்லுகின்ற அளவிலே தான் இன்றைக்கு
இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உள்ளூர் காவல்துறை தான் இங்கே இருக்கின்ற உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு பயந்து அவர்கள் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், சிபிசிஐடி நேர்மையான விசாரணை இருக்கும் என்று சொல்லுகின்ற சிபிசிஐடியுடைய ஆய்வறிக்கையும் இதே போல் இருக்கிறது. நீதிமன்றம் தான் கடைசி என்று நினைத்தால் நீதிமன்றமும் இது போல் இருக்கிறது. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்று சொல்லுவதைப் போல யாரை நம்பிதான் வாழ்வது, அல்லது இந்த மக்கள் அந்த ஊரிலே வாழ்வது சரியில்லையா, இல்லை அந்த ஊரில் அந்த மக்கள் பிறந்தது சரியில்லையா, அந்த இனத்தில் பிறந்தது சரியில்லையா? அப்படி என்றால் இவர்கள் அந்த மக்களை விஷம் வைத்து கூட கொன்றிருக்கலாம். அப்படிதான் அங்கே அந்த அராஜகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த அரசு செயல்படுகின்ற செயல் ஒருதரப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் ஒருதரப்பட்ட மக்களை ஒரு குற்றவாளியாகவும் உருவாக்குவது எந்த விதத்தில் நியாயமில்லை. ஆகவே கூட்டணி கட்சிகளெல்லாம் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, உண்மையாக நாடகம் நடத்துவது இந்த நாட்டுடைய மக்கள் அனைவருக்கும் தெரிகிறது. ஆனால் ஆளுங்கட்சி தான் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்காமல் வாய்ப்பத்தி கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது. ஆகவே உண்மையான நடுநிலை வகிக்கின்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் நியாயம் இருக்க வேண்டும், சமூக நீதி இருக்க வேண்டும் என்று நினைத்தால், கம்யூனிசம் பேசினாலும் பெரியாரிசம் பேசினாலும் உண்மையான அவர்கள் இந்த பொதுநலவாதிகளாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து அத்தனை கட்சிகளும் வெளியேறி இருக்க வேண்டும். திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்திருக்க வேண்டும். ஏன் செய்யவில்லை? எல்லாம் ஓட்டுக்காகவே, அரசியலுக்காக. இப்படி இது போன்ற ஒரு மக்களை அடகு வைத்து அந்த மக்களை அழித்து அதற்கு மேல் சவாரி செய்வது, அரசியல் செய்வது எந்த விதத்தில் நியாயமல்ல. புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கிறது. கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இந்த அரசாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது உண்மையாக வருத்தம் அளிக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே மக்களை கருத்து என்ன இந்த வழக்கை எப்படி போய் கொண்டு போகணும்ன்றீங்க? அதாவது அந்த மக்கள் சொல்றது கூட என்னன்னா, மலம் கலந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணி அந்த தண்ணி நீ ஆய்வறிக்கைக்கு எடுத்துட்டு போனோம். அவசரமா எதுக்கு அந்த தண்ணியை நீங்க வெளியேற்றுனீங்க? வெளியேற்றிட்டு நல்ல தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஆய்வறிக்கை ஏற்ற மாட்டாங்க. அது எப்படி அதில் மலம் கலக்கலன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இது இது அதாவது ஆதாரங்களை அழித்துட்டு இல்லை என்கின்ற ஒரு நாடகத்தை நாடுகிறார்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள். அதற்கு துணை போவதுதான் உள்ளூர் காவல்துறையும் உள்ளூர் வருவாய்த்துறையும். இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதாவது மலம் கலந்துருக்குதுன்னு சொல்றான், அவனே மலத்தை போட்டு அவனே அந்த தண்ணி குடிச்சு அவனே ஹாஸ்பிட்டல் போன அவனை பைத்தியக்காரனா? சொல்லுங்க. ஒரு மாடு கூட செய்யாது சார் அந்த வேலையை. ஒரு ஆடு மாடு கூட அது செய்யுதா? அது சாணி அதுவே சாப்பிடுமா? சாப்பிட்டு அப்ப மனுஷன் மட்டும் என்ன? அடுத்த நகர்வுகள் என்னன்னாக்கா, நீ உண்மையான குற்றவாளி கண்டுபிடி, சிபிஐ விசாரணை வைய. ஏன்னா உள்ளூர் போலீஸ், சிபிசிஐடி, நீ சிபிஐக்கு போனாலும் இதுதான் முன் வைப்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அதனால இது அரசுக்கு தெரியும், உள்ளூர்ல இருக்கிற காவல்துறைக்கும் உள்ளூர்ல இருக்கிற வருவாய்த்துறைக்கும் எல்லா துறைக்கும் யாரு குற்றவாளி யாரு பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரியும். அதாவது இந்த மக்களுடைய வாக்கு வங்கின்னு பார்த்தாக்கா ஒட்டுமொத்த ஒரு 50 ஓட்டு இருக்கும் அந்த ஊர்ல. ஆனா மற்ற ஓட்டுன்னு பார்த்தோன்னாக்கா 1000 ஓட்டுக்கு மேல இருக்கும். அப்போ 50 பெருசா 1000 பெருசானும் போது 1000 தான் பெருசு. அதனால அது 50 அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கணக்கு. அரசியல் கணக்கு, தேர்தல் கணக்கு, ஓட்டு கணக்கு. இந்த ஓட்டு கணக்கை வச்சு தான் இந்த மக்களை குற்றவாளி ஆக்குறாங்க, குற்ற பரம்பரை ஆக்குறாங்க, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு வீதியில நிற்கிறாங்க. இது எதிர்காலத்தில் இது சரியா இருக்குமா தெரியல. ஒட்டுமொத்த தலித்துகளும் அவர்கள் வேறொரு பக்கம் திரும்பினால் இந்த அரசனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அதற்காக
எனதான் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைத்தாலும் இது நியாயம் என்று இருக்கிறது, மனசாட்சி ஒன்று இருக்கிறது. இந்த மனசாட்சி அவர்களை உறுத்தும் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. இப்ப இந்த விடுதலை நீங்க வந்து போய் சொல்றீங்க, இப்ப 50 ஓட்டு இருக்கனால தான் அரசாங்கம் இது மாதிரி தவிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. 1000 ஓட்டு இருக்கனால இப்போ தமிழக அரசை பார்க்கணும்னா இப்போ ஓட்டு வங்கிக்காக தான் இப்போ இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இப்போ திருமாவளவன் இருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்காரு. அவரும் வந்து அவர் ஸ்டாலின் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் போன்றோம், நல்லா தான் அரசு நடக்குது, ஆனால் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வேணும் வலியுறுத்துறோம்னு சொல்றாரு. நல்லா தான் அரசு நடக்குதுன்னு சொல்றது இந்த தமிழ்நாட்டையும் சொல்றது அவர் ஒரு ஆளாக தான் இருப்பார். இது யார் சொல்றாங்க? அவங்க கூட்டணி கட்சி இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்ல சொல்லுங்களேன், சிபிஎம் சொல்ல சொல்லுங்க, சிபிஐ சொல்ல சொல்லுங்க. வேற யாராவது சொல்றாங்களா? நாட்டில் உங்களுக்கு ஊடகத்தார் உங்களுக்கே தெரியும், தினம் தினம் எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கற்பழிப்பு நடக்குது, எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது, எத்தனை உரிமை மீறல் பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நல்ல அரசுன்னு சொன்னாக்க எந்த விதத்துல நியாயம் சார்? இப்ப சிபிசிஐடி விசாரணை அறிக்கை மட்டும் தான் தாக்கல் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நீதிபதியுடைய வந்து இன்னும் வந்து இது சாதி குடும்பங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு தீவிரமான சட்டங்கள் ஏற்கனவே நினைக்கிறீங்களா சார்? சார், அது வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நான் புரட்சி பார்த்தா நானே கூட பேசியிருக்கிறேன். இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் இது வந்து உச்சக்கட்டத்தினுடைய தீண்டாமை, இது தீண்டாமையினுடைய உச்சக்கட்டம் இது. அதனால இதுக்கு வந்து வேறொரு புதிய சட்டம் தான் கொண்டு வரணும். இது வந்து அரசு வேடிக்கை பார்க்குறதோ மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்க்குறதோ வந்து இது சரியில்லை தான். இது வந்து அதாவது நீதிமன்றத்தை நம்ம ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீதிமன்றமும் அரசு சொல்றதையே திருப்பி சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாம தான் இருக்குது. அதனால இப்போ அப்பீல் போயிருக்கிறாங்க. அது அப்பீல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் சிபிசிஐ விசாரணை ஏற்றுக்கணுன்றதுனால அரசு ஏன் தயங்குது சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு? ஏன் தயங்குறாங்க? சிபிஐ கொடுக்க வேண்டியது தானே. அப்ப சிபிஐ என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்க வேண்டியது வேற வழி இல்லையா? சிபிஐ விசாரணை வைக்கணும் தான் கோரிக்கை. சிபிஐ விசாரணை வைக்கணும், இதுதான் கோரிக்கை. புரட்சி பத்தி வைக்கிற கோரிக்கை இதுதான். ஏன்னா ஆதாரத்தையும் போலீஸ் அழிச்சிட்டாங்க. ஆனா எல்லாத்தையுமே அழிச்சிட்டாக்கா இவங்களை குற்றவாளியை மாத்தலாம்னு நினைச்சு குற்றவாளியை பண்ணிருக்கிறாங்க. இது நியாயம் இல்லை. அவ்வளவுதான். சட்டன்றது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். தமிழக அரசு நீங்க வைக்கிற கோரிக்கை ஏற்கல இல்ல இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடக்குதுன்னா புரட்சி போறதா அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கும்? அடுத்த நடவடிக்கை போராட்டம் தான் நாங்க பண்ணுவோம். பெரிய லெவல்ல நாங்க போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பா நடத்துவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்க்குமா சார்? இந்த சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிர்க்குமா? கண்டிப்பா எதிர்வலிக்கும். கண்டிப்பா எதிர்வலிக்கும். திமுக எதிர்ப்பா நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். சட்டமன்றம் கூடுதுன்னா உங்களுடைய உரை என்ன? இந்த பிரச்சனை இப்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா நான் அதாவது ஏற்கனவே வந்து நான் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறேன். கவன ஈர்ப்பு பேசுறதுக்கு சபாநாயகர் கொடுக்கல. மறுபடியும் இப்ப கொடுப்போம், கவன ஈர்ப்பு கொடுப்போம். தேவைப்பட்டா இப்ப இதுலயே கூட பேசுவோம். கண்டிப்பா.